ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பேசுகிறேன், வாசிக்கிறேன். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றமெடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயம் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏங்கலெல்லாம் உமக்கு முன்பதாய் இருக்கிறது, என் தவிப்பும் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா. இந்த சாப்டர் நீங்கள் இந்த பகுதி நான் வாசித்த பகுதி பார்த்தீங்கன்னா சரீரத்தில் உண்டாகிற வியாதிகளை குறித்து இங்கே சொல்கிறத பார்க்கலாம். கோபத்தினால என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால எலும்பில் சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமத்தினால என் தலை மேலாக இருக்கிறதால் பார சுமையை போல அதாவது தலைவலியாக இருக்குது, என் புண்கள் மதிகேட்டினால எனக்கு புண்கள் உண்டாகிறது. இப்படி ஒவ்வொன்றும் சொல்லு. அப்போது ஒரு மனிதனுடைய கோப சுபாவங்களினாலே பாவ சுபாவங்களினாலே சரீரத்தில் நிறைய வியாதிகள் உண்டாகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. அது தேவனுக்கு பிரியமானது, பிரியம் இல்லாதது. 1ஆம் வசனம் படிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதே, உம்முடைய உக்கிரகத்தில் என்னை தண்டியாதேயும். அப்படின்னா தேவனுக்கு நம்ம பிரியமில்லாதது செய்யும்போது, தேவனை கோபப்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற சில சுபாவங்களே நமக்கு நோய்களை கொண்டு வருது. சரீரத்தில் பலவீனங்கள், நோய்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா தலைவலி, புண்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அல்சர் கம்ப்ளைண்ட்டு, அடுத்தது கண் பிரச்சனைகள், ஹார்ட் பிரச்சனை, இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுதுன்னா கிரியை செய்யுமா? எனக்கு அன்பானவர்களே, நிறைய நோய்களுக்கு காரணம் நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்கள் தான் காரணம்னு பைபிள் சொல்லுது. ஆமாம், நீ டாக்டர் கேட்டாவே பாருங்களேன், கோபப்பட்டால் நம்முடைய சரீரத்தில் நிறைய நோய்கள் உருவாகுமா, நிறைய வியாதிகள் உருவாகும். ஹார்ட்டு பிரச்சனைகள், பிபி, கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள், இன்னும் அதிகமாக சாப்பிடாமல் ரொம்ப கோவப்பட்டோம்னா அல்சர், இப்படிப்பட்ட நோய்கள்லாம் நமக்கு வியாதிகளும் நோய்களும் எனக்கு அன்பானவர்களே, வேத வசனத்தின்படி நாம் வாழ பழகிட்டோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமாக வாழ பழகிட்டோம்னா நோய்களிலிருந்து நாம் விடுதலை ஆகலாம். அவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்துக்கு உண்டான வியாதி ஒன்றையும் நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன், நான் அதை விலக்கி போட்டேன் அப்படிங்கிறார். இப்போ தேவன் நமக்கு பரிகாரியாக இருக்கணும்னா இங்கே இப்போ வசனம் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் வசனமே சொல்கிறீங்க இப்படி. ஆமாம், வேற ஒரு சொல்யூஷனே கிடையாது. இந்த பைபிளில் இல்லாத, வேத வசனத்தில் இல்லாத சொல்யூஷன்ஸ், அதாவது தீர்வு வேற எங்கேயுமே கிடையாது. நிறைய நோய்களுக்கு தீர்வு எங்கே இருக்குன்னா வேத வசனத்தின்படி வாழ்ந்துட்டாவே நோய்கள் நம்ம வாழ்க்கையில் நிற்பதில்லை. தேவன் பரிகாரியாக இருக்கிறாரே, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் சரீரங்களில் எங்கள் சுபாவங்கள் நிறைய நோய்களை நாங்கள் இழுத்து வச்சுக்கணும். இதனால் எங்கள் நோய்களெல்லாம் நீக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நோய்களை, எங்கள் பலவீனங்களை எல்லாம் சுமந்து கொண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளுக்காக நன்றி. இந்த பிள்ளைகள் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறோம், வியாதி இருக்கும், போராட்டம் இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நேரத்தில் நீங்குவதாக என்று சொல்லுகிறேன். பூரண சுகத்தை கட்டடுகிறேன். பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.